இன்று சுபமுகூர்த்த நாளையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திற்கு அருகே அமைந்துள்ள கூடல் அழகர் பெருமாள் கோவிலில் குடமுழுக்கு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. 18 ஆண்டுகளுக்கு பின் நடத்தப்பட்ட இந்த விழாவில் பங்கேற்ற ஏராளமான பக்தர்கள் பெருமாளை வழிபட்டனர். இதேபோல் உசிலம்பட்டியில் உள்ள திருமாணிக்கம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 16 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா நடைபெற்றது. தேனி மாவட்டம் வடகரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் கோவிலின் குடமுழுக்கு விழா இன்று காலை 10 மணி அளவில் நடைபெற்றது. 500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான இந்த கோவிலின் குடமுழுக்கு விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் ஹரே ராமா என்று கோஷமிட்டு வழிபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் இளநகர் பகுதிக்கு அருகே இருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலின் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசிக்கு அருகே அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கோவிலிலும் குடமுழுக்கு விழா நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மகாராஜகடை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ முனீஸ்வரர் திருக்கோவிலின் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறுக்கு அருகே அமைந்துள்ள ஸ்ரீ அபீஷ்ட வரத மகா கணபதி திருக்கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது.